உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. என்னடா இப்போ போய் பொங்கல் வீடியோ போடுறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ என்னால் போட முடியல, வேலை நிறையா இருந்ததுனால பொங்கல் சமயத்தில். இப்போ தாங்க என்னால் போட முடிஞ்சுது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சாச்சுங்க. இன்றைக்கி சூரிய பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு 1ஆந்தேதி காலையில் நேரத்துலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு முந்தின நாளே நம்ம போன வீடியோலேயே காட்டியிருந்தோம் இல்லைங்களா. முதல் நாள் வந்து போகிக்கு நம்ம நல்லபடியாக காப்பு கட்டி வீடெல்லாம் வலித்து கோலம் போட்டு வீடெல்லாம் நம்ம முதல் நாளே தயார் செஞ்சு வச்சுருந்தோம். மறாவது நாள் காலையில் நான் சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பொங்கல் வைக்கணும்னு நினச்சேங்க. ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு பால் பாயசம் பண்ணி நான் வீட்டில் சாமி அறையில் பூஜை அறையில் அங்கே ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 6-6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். சூரிய பகவான் மெல்ல வர ஆரம்பிக்கிறாரு. பொங்கல் நல்லபடியாக நான் நல்லா நேற்றே தயார் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த சூட்டு அடுப்பு மேடை அங்கே எல்லாம் கோலம் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா. அங்கே வந்து ஒரு 6 மணி 6:15க்கு நான் 6:30க்குள்ளே அடுப்பு சாமி கும்பிட்டு கற்பூரம் காமிச்சு பொங்கலுக்கு தயார் பண்ணியாச்சுங்க. பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். காற்று பயங்கரமாக வர்றதுனால அடுப்பு நேராக எரிய மாட்டேன்ட்டுருச்சு. இருந்தாலும் அந்த நான் மட்டையெல்லாம் காய வச்சு ஓலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம பொங்கலுக்கு வேண்டிய நம்ம அங்கே புதையெல்லாம் சுத்தம் பண்ணணுங்களா. அப்போ தென்னை மட்டைக்கு அந்த பாலையெல்லாம் இருந்தது. நான் அது பொங்கல் வைக்கணும்னு சொல்லியே எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு இருந்தாலும் பனி பெஞ்சதுனால கொஞ்சம் அது ஈரமாக தான் இருந்தது. பனியோட ஈரம்தான் இருந்ததுங்க. இருந்தாலும் அப்படியே எரிஞ்சிருச்சு. முதல்ல பால் நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி கழிஞ்ச தண்ணீரையும் ஊற்றி பொங்கல் வச்சுருக்குறேங்க. நான் சின்ன பொங்கல் பானையில் தான் பொங்கல் வச்சேன். இங்கே பொங்கல் வந்து வச்சாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, சும்மா வச்சு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சின்ன பானையில் தான் அளவாக தான் நான் பொங்கல் வச்சேங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிள்ளையாரை கும்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு பஞ்சபாத்திரத்தில் நம்ம தீர்த்தம் வச்சு ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு முதல்ல சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் பொங்கல் வைக்க ஆரம்பித்தேங்க. பொங்கல் நல்லபடியாக போயிட்டுருக்குது. நீங்களும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நம்மளுடைய முதல் கடவுளான பிள்ளையாரையும் அதே மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கும் நம் மூதாதையர்களுக்கும் என்றைக்குமே அவங்களை நினைத்து ஒரு நன்றி சொல்லிட்டு அன்றைய தினம் நம்மளுக்கு நல்லபடியாக தொடங்கணும். நாம் அன்றைய செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பானதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிட்டு ஒரு செயல் நம்ம செய்யும்போது தொடங்கினோம்னா நல்லா இருக்குங்க. அப்போ பொங்கல் அடுப்பு வச்சதுக்கப்புறம் நான் அப்படியே சரி வெளியில் வந்து நம்ம நேற்று நைட்டு கோலம் போட்டோமே அதையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கோலம் போட்டுட்டு இருந்தாங்களா. அதையெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி முன்னாடி அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் போட்டேங்க. அப்புறம் அதுக்குள்ளே பொங்கல் பொங்கிருச்சு. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. பொங்கல் நல்லா பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் தட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லமெல்லாம் தட்டி போட்டாச்சு. வெல்லம் போட்டு நல்லா இலக்கி விடணும் இல்லைங்களா. நம்ம இனிப்பெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஒரு 1/2 கிலோ வெல்லத்துக்கு கொஞ்சம் நான் ஒரு 4-5 வெல்லம் எடுத்து வச்சிட்டேன். எப்போவுமே நான் எந்த பொருளுமே வாங்கிட்டு வந்தால் அப்படியே கொட்ட மாட்டேங்க. ஒரு அரிசி போடுறதா இருந்தாலும் நம்ம ஒரு பிடி அரிசி மாற்றி வச்சுருவேன். வெல்லமே நம்ம அதுக்கான கரெக்டான அளவு வாங்கினாலுமே நான் என்னோடய பழக்கம் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி மாற்றி வச்சிடணுங்க. தலகலாக எதையுமே நான் கொட்டி செய்யவே மாட்டேன். அப்போ ஒரு 1/2 கிலோ வெல்லம் வாங்கியிருந்தேன். அப்போ அளவாக நெய் போட்டால் நிறையெல்லாம் நெய்யெல்லாம் அப்படியே ரொம்ப போடலைங்க, ஒரு அளவான நெய். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு சாமி எல்லாம் ரெடி பண்ணிட்டுனுங்க. இனி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பிள்ளையார் நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். அவங்கள ஒரு முக்காலியில் ஒரு இலை போட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சு அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டுங்க. மஞ்சள் பிள்ளையாருக்கு பூவெல்லாம் வச்சு ஒரு தலவாழை இலை போட்டு அதில் கொண்டு வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சுட்டு 2 குத்து விளக்கும் பருத்தி வச்சுட்டுனுங்க. அதுக்குள்ளே மணி 7-7:30 ஆயிடுச்சு. சூரிய பகவான் நல்லா வர ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா உதிச்சு எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாரு சூரிய பகவான். பொங்கல் வச்சதை கொண்டு வந்து படப்பில் போட்டாச்சுங்க. அப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தீபம் பருத்தலான்ட்டு பார்த்தா பயங்கரமான காற்றுங்க. அன்னைக்குன்னு பார்த்து நல்லா காற்று.
எவ்வளோ நேரம் நான் தீபம் கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணினேன், குத்து விளக்கம் என்னால் கொளுத்தவே முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா தீபம் எரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீலாக இருந்தது. அப்புறம் இருந்தாலும் இயற்கை தானுங்க, ஒரு நல்ல ஒரு காற்றடிக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. காற்று வரையில் தீபம் வந்து அணையிறதோ இல்லை விளக்கு வந்து தீபம் ஏற்ற முடியாமல் போகிறது இயற்கை தான். நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லி தானே இந்த பொங்கலும் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். அதனால் அதில் ஒன்றும் தப்பில்லை. இயற்கைக்கு நம்ம மாறாக எதிராக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைல அப்படிங்கிற மாதிரி நானும் ஓகே வாயு பகவானுக்கு சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பூரம் டக்குன்னு பிடிக்கும் இல்லைங்களா. அப்போ கற்பூரம் அந்த காமாட்சி விளக்கு கீழே எடுத்து வச்சுட்டு அந்த முக்காலிக்கும் கீழே வச்சாங்காட்டி கொஞ்சம் காற்று அங்கே கம்மியாக இருக்காங்காட்டி ஒரு காமாட்சி விளக்கையும் கற்பூரத்தையும் முதவே கொளுத்திட்டேங்க. ஏன்னா அந்த கற்பூரத்தில் இருக்கிற அந்த தீப ஒளியாவது இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கற்பூரம் கொளுத்தியாச்சு, காமாட்சி விளக்கையும் கொளுத்தியாச்சு, தேங்காய் உடைச்சாச்சுங்க. நல்லபடியாக தேங்காய் நல்லா கரெக்டாக உடஞ்சி வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கற்பூரம் கொளுத்தி தீப தூபமெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுவாடு எல்லாம் அங்கே ஒண்டி வச்சிட்டேங்க. அப்புறம் தீபம் மேலே சூரிய பகவானுக்கும் பத்தி எல்லாம் காமிச்சாச்சு. அடுத்து இனி கற்பூரம் காட்ட வேணும். சூரிய பகவானுக்கும் நம்ம கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு நம்ம வச்ச பொங்கலுக்கும் முதல்ல பிள்ளையாருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சூரிய தேவனுக்கும் காமிச்சிட்டு எங்கள் வீட்டில் அவருக்கும் கொண்டு போய் காமிச்சு வீட்டுக்கும் காமிச்சிட்டு கொண்டு வந்து நல்லபடியாக தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம அந்த பஞ்சபாத்திரத்தில் வச்ச தீர்த்தம் எடுத்து பொங்கலுக்கு விட்டு கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். முதல்ல நான் எனக்கும் என் ஃபேமிலிக்கு என் கூட பிறப்புகளுக்கு தான் வேண்டிகிட்டு இருந்தேன். நான் எப்போ யூடியூப் ஆரம்பித்தனோ அன்றையிலேருந்து என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய வியூஸரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்டேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா தான் எங்களுக்கு ஆதரவாக எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதனால் என்னோடய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் எப்போவும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லபடியாக என்னை மாதிரியே பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பொங்கல் அமைஞ்சிருக்கும். அது மாதிரி எனக்கும் நல்ல பொங்கல் அமைஞ்சுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. சரி சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதையெல்லாம் ஒரு சின்ன வீடியோவை எடுத்தாச்சுங்க. இன்னும் அப்படியே போயிட்டுருக்குது. இன்றைய நாள் நம்மளுக்கு நல்லபடியாக பொங்கல் சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பொண்ணான ஆதரவு என்றென்றும் எனக்கு வேணுங்க. அதே மாதிரி மறாவது நாள் நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் எங்கள் அண்ணியும் நானும் குலதெய்வ கோவிலில் பொங்கலும் வச்சாச்சுங்க. தோட்டத்து கோவிலில் போய் வச்ச பொங்கலை அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேங்க. நன்றி, வணக்கம்.